பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி இப்போது வலுவாகவும் அடுத்த பொது தேர்தலில் புத்ராஜயாவில் மீண்டும் ஆட்சிக்கு வர தயாராகவும் இருப்பதாக பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பர்சாத்து தலைவருமான முஹிதீன், பரிகாத்தான் நேஷனல் இப்போது அனைத்து இன மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் கூட்டணியின் உறுப்பு கட்சிகளில் சேர அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது இக்கூட்டணியின் வளர்ச்சியை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 16வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளவும் பரிகாத்தான் மீண்டும் புத்ராஜயாவிற்கு திரும்பவும் உதவும் நம்பிக்கையை இது தங்களுக்கு அளிப்பதாக அவர் கூறினார். பர்சாத்து, பாஸ் மற்றும் கராக்கான் ஆகியவற்றுடன் பரிகாத்தான் நேஷனல் கூட்டாளியான மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் தீபாவளி திறந்த இல்ல விருந்து உபசரிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி, ராஜி ஜிடீன் மற்றும் அமாட் ஃபைசால் அசூமு, MIPP தலைவர் பி. புனிதன், கராக்கான் தலைவர் டொமினிக் லாவ், பாஸ் கட்சியின் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலிமா அலி மற்றும் பெர்ஜுவாங் தலைவர் முக்ரிஸ் மகாதீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறையான JPJ அக்டோபர் 14ஆம் தேதி முதல் அதிக சுமை ஏற்றிச் செல்லும் வணிக வாகனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 939 வாகனங்களுக்கு 2398 சம்மன்களை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிக சுமைகளை ஏற்றிச் சென்றது, சேவை நிலை தேவைகளின் நிபந்தனைகளை மீறியது, காலாவதியான வாகன உரிமங்கள், காப்பீட்டு பாதுகாப்பு இல்லாதது, செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, தொழில் உரிமம் இல்லாதது, அத்துடன் தொழில்நுட்ப குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 14 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களைச் சேர்ந்தவர்களில் 6 ஓட்டுநர்கள் இந்தோனேசியா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 8 பேர் மலேசியர்கள் என்றும் JPJ கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கை டிசம்பர் 31ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சுமைகளை ஏற்றிச் செல்லும் வணிக வாகனங்களுக்கான ஹாட்ஸ்பாட்களாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் JPJ கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஸ்டேஜ் பேருந்துகளுக்கான bus.my 30 நாள் வரம்பற்ற பயணச்சீட்டிற்கான விலை மாதத்திற்கு 50 ரிங்கிட்டில் இருந்து 30 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 1 ரிங்கிட் என வரம்பற்ற பயணங்களை அனுபவிக்க முடியும். உடனடியாக அமலுக்கு வரும் இந்த விலை குறைப்பு மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க உதவுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 200 ரிங்கிட் முதல் 300 ரிங்கிட் வரை சேமிக்கவும் உதவும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். ஜொகூர் பாரு ஸ்டேஜ் பேருந்து சேவை மாற்றம் SBST திட்டம் 2022இல் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை பதிவு செய்துள்ளதாகவும் இவ்வாண்டு மொத்தம் 9,40,000 பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முயற்சி மலேசியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அதே நேரத்தில் குடிமக்கள் அல்லாதவர்கள் இன்னும் முழு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். bus.my சேவைகளை கொண்ட அனைத்து மாநிலங்களுக்கும் பாஸ் விலை குறைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் இதனால் அதிகமான மக்கள் அதே நன்மைகளை அனுபவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித கண்காணிப்பு மூலம் தனது தளத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதாக ரோப்ளாக்ஸ் ஆன்லைன் கேமிங் தளம் உறுதி அளித்துள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக தரவு பகிர்வு மற்றும் தேசிய விதிமுறைகளுக்கு இணங்குவதில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற ரோப்ளாக்ஸ் தனது தயார் நிலையை வெளிப்படுத்தியுள்ளதாக ஹன்னா இயோ கூறினார். பிரபலமான ஆன்லைன் கேமிங் தளத்தை பயன்படுத்தும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து ரோப்ளாக்ஸிடம் கவலைகளை எழுப்பியதாக அவர் கூறினார். அடுத்த தலைமுறையில் குணத்தை வளர்க்கவும் நேர்மறையான மதிப்புகளை வளர்க்கவும் உதவும் டிஜிட்டல் உலகத்தை விரும்புகிறோம் என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். ரோப்ளாக்ஸ் போன்ற தளங்கள் இப்போது உலக அளவில் 100 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளன. இதில் மலேசியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் அடங்குவர். இவ்வளவு பெரிய பயனர் தளத்துடன் இளம் பயனர்களை பாதுகாக்கும் பொறுப்பை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சராகவும் ஒரு தாயாகவும் சில ஆன்லைன் விளையாட்டுகள் குழந்தைகளின் நடத்தை மற்றும் உணர்ச்சிகளை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து தாம் மிகவும் கவலைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அண்மைய ஆசியான் உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வாகன அணிவகுப்பு மலேசிய விரைவுச்சாலையில் சீராக செல்வதை காட்டும் ஒரு வைரல் வீடியோவை தொடர்ந்து மலேசிய நெடுஞ்சாலைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் சிறப்பாக பராமரிக்கப்படும் சாலை வலை அமைப்புகளில் ஒன்றாக மலேசியாவின் நிலையை இது உறுதிப்படுத்தி இருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டதஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் பத்திரிகை செயலாளரால் வெளியிடப்பட்ட இந்த வீடியோ சமூக ஊடக தளங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான பயனர்கள் மலேசியாவின் சாலை தரத்தை பாராட்டியுள்ளனர். பலர் அதை மிகவும் வளர்ந்த நாடுகளில் உள்ள உள்கட்டமைப்புடன் சாதகமாக ஒப்பிடுகின்றனர் என்று நந்தாலிங்கி தெரிவித்தார். இந்த அங்கீகாரம் பொதுப்பணித்துறை, மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் நாட்டின் நெடுஞ்சாலை சலுகை வழங்குநர்களின் அர்ப்பணிப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் கடுமையான பராமரிப்புக்கு சமர்ப்பணம் என்று அவர் கூறினார். மலேசியா 2,60,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கூட்டரசு, மாநில மற்றும் நகராட்சி சாலைகளை நிர்வகிக்கிறது. இது பிராந்தியத்தில் மிகவும் விரிவான மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நெட்வொர்க்குகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை காவல் அதிகாரி என அடையாளப்படுத்தி மோட்டார் சைக்கிளோட்டியிடமிருந்து லஞ்சம் பெற முயற்சித்த 20 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜெய்னால் அபிடின் தெரிவித்தார். ஈப்போ பச்சாம் சாலையில் நின்று கொண்டிருந்த ஆடவரிடம் தன்னை காவல் அதிகாரி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட சம்பந்தப்பட்ட இளைஞர் லஞ்சம் கேட்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து அந்நபர் நேற்று நள்ளிரவு ஈப்போவில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக அபாங் ஜெய்னால் அபிடின் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்த ஆடவரிடமிருந்து காவல்துறையின் ஸ்டிக்கர்ஸ், வாக்கி டாக்கி, காவல் அதிகாரிகள் அணியும் சீருடைகள் என போலியான உபகரணங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக அபாங் ஜெய்னால் அபிடின் கூறினார். போலியான காவல் அதிகாரி என அறிந்த ஆடவர் ஒருவர் எடுத்த காணொலியின் மூலமாக இந்த நூதன திருட்டு கும்பலைச் சேர்ந்த ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஆடவருடன் தொடர்புடைய கும்பலை காவல்துறை கண்காணித்து வருவதாகவும் அபாங் ஜெய்னால் அபிடின் கூறினார். மலேசியா அமெரிக்காவுக்கு இடையில் கையெழுத்திடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்று மாசிசா தலைவர் டதஸ்ரீ வீகா சியோங்கை வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை துணை அமைச்சர் லியூ சின் தோங் எச்சரித்துள்ளார். மலேசியா அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்துடன் மாசிசா தலைவர் ஒப்பிட்டிருப்பது அவரின் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக லியூ சின் தோங் சாடினார். மாசிசா தலைவர் டதஸ்ரீ வீகா சியோங் சோம்பேறியாக இருக்காமல் மலேசியா அமெரிக்காவின் ART வர்த்தக ஒப்பந்தத்தை படிக்க வேண்டும் என்று லியூ சின் தோங் வலியுறுத்தினார். சோம்பேறியாக இருக்காதீர், கொஞ்சமாவது படியுங்கள் என்று லியூ சின் தோங் கடுமையாக சாடினார். தாய்லாந்து, கம்போடியா ஆகிய நாடுகளின் அரசியல் நிலைத்தன்மையும் இறையாண்மையும் மலேசியாவுடன் ஒப்பிட முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு நாட்டுக்கும் மற்ற நாடுகள் உடனான வெளியுறவு கொள்கைகள் மாறுபட்டிருக்கும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மாசிசா தலைவர் டதஸ்ரீ வீகா சியோங் கருத்துக்களை பரப்பி வருவதாக லியூ சின் தோங் குற்றம் சாட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.